உலகெங்கும் விற்றிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த நிகழ்ச்சியில் ஆடி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் மேஷராசி. பொதுவாகவே இந்த மேசராசிக்காரங்க வாழ்வில் உயர்ந்த லட்சியத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த மேசராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் தற்போது உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறதுனா உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இருந்த தடைகள், பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். எந்த மாதிரியான சூழ்நிலையும் உங்கள் வல்லமையால் எதிர்கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும். புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே உயரக்கூடிய நிலை இருக்குது. அதே நேரத்தில் எதிலும் அவசர முடிவுகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனை என்றால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது அவசியமாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரக்கூடியதாக இருக்கும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு, மரியாதை எல்லாமே அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்குது. உடன்பிறப்புகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்க நகை ஆபரண சேர்க்கை பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும். தாயால் நல்ல அனுகூலமான பலன்கள் இருக்கும். தாய் மற்றும் உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு. வீடு, வாகனம், சொத்து தொடர்பான விஷயங்கள்லாம் சாதகமாக இருந்தாலும் வீடு, வாகனம், சொத்து தொடர்பான செலவினங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் அதிக கவனம் தேவை. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. இருப்பினும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவினங்கள் இது போன்ற விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து விஷயங்களை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. ஷேர் மார்க்கெட்டில் சிறு சிறு இழப்புகள் வந்து சரியாகக்கூடிய நிலை இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. குழந்தைகளின் செயல்பாடுகள் பெருமைப்படக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சரியாகக்கூடிய நிலை இருக்குது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து சரியாகக்கூடிய நிலை இருக்குது. வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் ஆதாயம் தேவை. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. எந்த விஷயத்திலும் அவசர முடிவுகளை தவிர்க்கணும். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. இரவு நேர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. தந்தையால் அனுகூலம் இருந்தாலும் தந்தை உடல்நிலைக்கு பாதிப்பு வர வாய்ப்பும் கொஞ்சம் தந்தைக்கு மருத்துவ செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் மற்றும் வேலை வாய்ப்புக்காக நீண்ட நாளாக வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். சிலருக்கு பணிச்சுமை அதிகரிக்கக்கூடிய சூழலுக்கு உங்கள் பணியில் அதிக கவனம் செலுத்துவதும் அதிக சிரத்தை எடுத்துக்கொள்வதும் அவசியமாக இருக்குது. எதிலும் காலதாமத்தை நீங்கள் தவிர்க்கணும். நண்பர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. இருப்பினும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல அதிக கவனம் தேவை. சிலருக்கு உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து சரியாகக்கூடிய நிலை இருக்குது. யாரையும் முழுமையாக நம்பாமல் உங்கள் பணியில் அதிக கவனத்துடனும் உங்களை சுற்றி இருப்பவர்களை கண்காணிப்பில் வைத்து கொண்டு இருப்பதுமே உங்களுக்கு அனைத்து வகையிலுமே நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூலை 7, ஆகஸ்ட் 1, 2, 3, 11, 12, 13, 14 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 6, 7, 8 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தா வடபழனியில் இருக்க முருகப்பெருமான ஒரு செவ்வாய்க்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். ரிஷபம், கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகஷீடம் 1, 2ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளடக்கியது தான் ரிஷபராசி. பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்காரங்க அன்பால் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கிர பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 2ல் இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரக்கூடியதாக இருக்கும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு, மரியாதை எல்லாம் அதிகரிக்கும். உங்களுடைய இனிய பேச்சால் மற்றவர்களை எளிதில் நீங்கள் கவருவீங்க. இருப்பினும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வீண் வாக்கு விரோதத்தை தவிர்க்கிறது மிக மிக நல்லது. அதே நேரத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகளும் உங்கள் வல்லமையும் ஆளுமை திறனும் அதிகரிக்கும்.
உடன்பிறப்புகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. உடன்பிறப்புகள் உங்களுக்கு உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும். வெளியூர் பயணங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய சூழலுக்கு தங்க நகை ஆபரண சேர்க்கையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் மிக மிக அதிகமாக இருக்குது. மனோபலம் அதிகம், தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம் எல்லாம் அதிகரிக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய நிலை இருக்குது. தாயால் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் தாய் வழியில் சில நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். தாய் மற்றும் உறவுகளால் மகிழ்ச்சிகள் உண்டு. வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் கைகூடும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. குழந்தைகளின் செயல்பாடுகள் பெருமைப்படக்கூடியதாக இருக்கும். பூர்வீக சொத்து விஷயங்கள் சாதகமாக அமையும். ஷேர் மார்க்கெட்டில் லாபம் பெறும். காதல் முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. நீண்ட நாள் பிரார்த்தனை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. குலதெய்வ மற்றும் இஷ்ட தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் எதையும் எதிர்கொண்டு வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும். அதே நேரத்தில் வழக்கு விஷயங்கள்லாம் சாதகமாக மாறக்கூடிய அரசால் நல்ல அனுகூலமான பலன்களும் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் நட்பும் பிடிக்கும். அதன் மூலம் ஆதாயத்தை நீங்கள் பெறுவீங்க. போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. கணவன் மனைக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். இருப்பினும் சின்ன சின்ன ஊழல்கள் வந்து சரியாகக்கூடிய நிலை இருக்குது. வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் உங்களிடம் இருக்கிறதுனால அதை பற்றி நீங்கள் பெரிதளவில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தந்தை உடல் நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிற. தந்தையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து சரியாகும். அதே நேரத்தில் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுவார்கள். உங்களுக்கு வர வேண்டிய நீண்ட நாள் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் தற்போது வந்து சேரக்கூடிய காலகட்டம். மற்றவர்களால் நீங்கள் புகழ் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் ஒரு நன்மை ஒரு அது மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடியதாக மாறக்கூடிய நிலை இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எதையும் சாதிக்கும் ஆற்றல் உங்களுக்கு நண்பர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. இருப்பினும் எதிலும் அவசர முடிவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கணும். மனைவி வழியில் சில செலவுகள் ஏற்படுவாத வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூலை 17, 18, 19, 20, ஆகஸ்ட் 4, 5, 6, 12, 13, 14, 15, 16 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகும். சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 8, 9, 10 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது குக்கே சுப்பிரமணியரை ஒரு வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மிதுனம், மிருகஷீடம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் மிதுன ராசி. பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரங்க சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய புதன் பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரக்கூடியதாக இருக்கும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஏற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய நிலைக்கு உடன்பிறப்புகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. தங்க நகை ஆபரண சேர்க்கையெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. பயணங்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்குது. அதே நேரத்தில் தாய் மற்றும் உறவுகளால் நல்ல மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து தொடர்பான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நிலை இருக்குது. புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் கூட இந்த காலகட்டத்தில் கைகூடக்கூடிய சூழல் இருக்குது. மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெறுவாங்க. குழந்தைகள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குழந்தைகளுக்கு மருத்துவ செலவினங்கள் ஏற்படும். குழந்தைகளின் நட்பு வட்டத்தை கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்ல வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. பூர்வீக சொத்து விஷயங்களை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. ஷேர் மார்க்கெட்டில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். காதல் முயற்சிகளில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது. அதே நேரத்தில் எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எதிரிகளால் லாபம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால அதை பற்றி பெரிதளவில் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கணவன் மனைக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும்.
வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபார தின புதிய ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. வாகன பயணங்களில் கவனம் தேவை. இரவு நேர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. உங்களுக்கு தொடர்பில்லாத விஷயங்களில் மற்றவர்களுக்காக தலையிட போய் நீங்கள் வீண் பிரச்சனைகளுக்குள்ள ஆக வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வீண் பழி சிறு சிறு அவமானங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் இருந்தாலும் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உங்களை பற்றி வீண் வதந்திகள்லாம் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. சிலருக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் மிகவும் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் நண்பர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. இருப்பினும் நண்பர்களை முழுமையாக நீங்கள் நம்ப வேண்டாம். கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செல்வோம். அளவுக்கு அதிகமாக எதிலும் ஈடுபடாமல் இருப்பதும் மிக மிக அவசியமாக இருக்குது. அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூலை 18, 19, 20, ஆகஸ்ட் 6, 7, 8, 14, 15, 16 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். ஆகஸ்ட் 11, 12 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆம்பூரில் உள்ள காட்டு வீர ஆஞ்சநேயரை ஒரு புதன்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். கடகம் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கி தான் கடகராசி. பொதுவாகவே இந்த கடகராசிக்காரங்க ஆளுமை திறனும் வல்லமையும் மிக்கவர்களாக இருப்பாங்க. இந்த கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 9 குரு பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால வாழ்க்கையில் எத்தனை தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும். இதிலும் சாதித்து காட்டக்கூடிய நிலை உண்டு. உங்கள் புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே உயரக்கூடிய சூழல் இருக்குது. இருப்பினும் எதிலும் பொறுமை, நிதானம், விழிப்புணர்வு அவசியம். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரும். அதே நேரத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. உடன்பிறப்புகளால் ஆதாயம் இருந்தாலும் அவர்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்க நகை ஆபரணங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாளும். பயணங்களின் போது உங்கள் உடைமைகளை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் விடாமுயற்சியால் மட்டுமே நீங்கள் வெற்றி பெற முடியும். தாய் உடல் நலனில் கொஞ்சம் கவனம். தாய் மற்றும் உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்கும். வீடு, வாகனம், சொத்து தொடர்பான செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. குழந்தைகளால் மகிழ்ச்சியான சூழல் இருந்தால் குழந்தைகள் உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து சரியாகக்கூடிய நிலை இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனம் தேவை. காதல் முயற்சியில் ஈடுபடும் போது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. காதல் முயற்சிகள் இந்த காலகட்டத்தை தவிர்க்கிறது மிக மிக நல்லது. நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றும் குலதெய்வ இஷ்டதெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வழிவகையை ஏற்படுத்தும். எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. கணவன் மனைவி உறவில் வெளியாட்களின் தலையீட்டை முற்றிலுமாக நீங்கள் தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கவனத்தை, வியாபார தின புதிய ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. அதே நேரத்தில் எத்தனை தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்கிறதுனா அதை பற்றி பெரிதளவில் கவலைப்பட வேண்டியதில்லை. தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்களும் தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார். வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக. வெளிநாட்டில் தொழில் மற்றும் வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. குரு மற்றும் மூத்தோரின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். தெய்வ அனுகூலம் உண்டு. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் எந்த விஷயத்திலுமே அவசரப்படாமல், கோபப்படாமல், நிதானமாக செயல்பட வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. அவசர முடிவுகளும் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. நண்பர்களால் நன்மைகள் இருந்தாலும் அவர்களால் சில செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்குது. வீட்டு வசதிகளை மேம்படுத்துவதற்கான சுப செலவுகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்டமான நாட்கள்
ஜூலை 8, 9, 10, ஆகஸ்ட் 21, 22, 23, 24, 25 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை 17, ஆகஸ்ட் 12, 13, 14 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம். உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா, திருப்பதி வெங்கடாஜலபதியை ஒரு திங்கட்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். சிம்மம். மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் சிம்ம ராசி. பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காங்க கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு ஆகியவதை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு ராசிநாதன் ஆகிய சூரிய பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 12ல் சஞ்சரிக்கிறதுனால எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை, வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. வாகன பயணங்களிலும் கொஞ்சம் கவனம் இருக்கணும். அதே நேரத்தில் குடும்பத்தில் தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருக்கிற கொஞ்சம் கவனத்தை, யாரிடமும் வாக்குறுதி தர வேண்டாம். பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் வந்து சரியாகும். புதியவர்களாக அறிமுகமாகும் நபர்கள் யாரையும் முழுமையாக நீங்கள் நம்பாமல் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. மனதில் தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம் அதிகரிக்கும். எதையும் வெல்லக்கூடிய, சாதிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும். உடன்பிறப்புகள் சின்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் அவர்களால் ஆதாயம் உண்டு. முக்கிய பிரமுகரின் நட்பும் ஆதாயமும் கிடைக்கும். அரசால் அனுகூலம் உண்டு. வழக்கு விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சாதகமாக மாறக்கூடிய சூழல் இருக்குது. தாயால் அனுகூலம் இருந்தாலும் தாய்க்கு உடல்நிலையில் பாதிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உறவுகளால் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து சரியாகும். வீடு வாகனத்தை சீர்படுத்த செலவினங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்குது. குழந்தைகள் உடல் நலனில் கவனம் தேவை. குழந்தைகளின் நட்பு வட்டத்தை கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. பூர்வீக சொத்து விஷயங்களை கவனமாக கையாளணும். ஷேர் மார்க்கெட்டில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படுவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே நேரத்தில் எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் அதெல்லாம் எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு போட்டிகளில் வெற்றி பெறும். வழக்கு விஷயங்கள் அனைத்தும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சாதகமாக எதிரிகள் இல்லாத ஒரு சூழல் உருவாகக்கூடிய நிலை இருக்குது. கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து சரியாகக்கூடிய நிலைக்கு. வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கொஞ்சம் கவனம் தேவை. வியாபாரத்தின புதிய ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. உங்களுக்கு தொடர்பில்லாத எந்த விஷயம் மற்றவர்களுக்காக தலையிட போய் பிரச்சனை வர வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. உங்கள் மீது வீண் பழி, அவமானமெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகளையும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியமாக இருக்குது. தந்தை உடல்நலனில் கொஞ்சம் கவனம் இருப்பினும் தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்பால் நல்ல ஆதாயமான பலன்கள். தொழில் மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. நண்பர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களால் ஆதாயம் உண்டு. இருப்பினும் அவர்களிடம் பணிவாக இருப்பதும் அனுசரித்து செல்வதும் மிக மிக அவசியமாக. அவசர முடிவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கணும். நண்பர்கள் உங்கள் செயல்பாடுகளுக்கெல்லாம் உறுதுணையாக இருப்பார்கள். எல்லா வகையிலுமே இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக நிச்சயம் இருக்கும். அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூலை 23, 24, 25, 26, 27, ஆகஸ்ட் 11, 12 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை 18, 19, 20, ஆகஸ்ட் 13, 14, 15 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம். உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா, காஞ்சிபுரம் அருகே, அதாவது செங்கல்பட்டு அருகே இருக்கிற சிங்கப்பெருமாள் கோயிலில் நரசிம்மரை ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். கன்னி. உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதான் கன்னி ராசி. பொதுவாகவே கன்னி ராசிக்காரங்க மற்றவர்களை எளிதில் கவரக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த கன்னி ராசிக்காரங்க உங்கள் ராசிநாதன் ஆகிய புதன் பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 11ல் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. எதையும் சாதிக்கும் ஆற்றல் உங்களுக்கு, வல்லமை எதிர்க்கும், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு எல்லாமே உயரக்கூடியது. நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே நேரத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குது. வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கணும். பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் வந்து சரியாகக்கூடிய நிலையிற்கு. புதியவர்களின் நட்பை கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. உடன்பிறப்புகள் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து சரியாகும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் விடாமுயற்சியால் மட்டுமே நீங்கள் வெற்றி பெற முடியும். தங்க நகை ஆபரணங்களை கவனமாக கையாள்வதனால் பயணங்களில் மிகுந்த கவனம் தேவை.
தாயால் நல்ல அனுகூலமான பலன்களும் தாய் மற்றும் உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு. வீடு வாகனம் சொத்து தொடர்பான விஷயங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய சூழலுக்கு மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெறுவாங்க. குழந்தைகள் உடல் நலனில் கொஞ்சம் கவனத்தை, குழந்தைகள் நட்பு வட்டத்தை கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்வது நல்லது. ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் இழப்புகள் ஏற்பட வாய்ப்புன்னு கொஞ்சம் கவனம் தேவை. நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றும் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் காதல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிக மிக அவசியமாக இருக்குது. எதிரிகளால் பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் சமாளித்து விடுவீங்க. கணவன் மனைக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. வாகன பயணங்களில் கவனம் தேவை. இரவு நேர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. உங்களுக்கு தொடர்பில்லாத மற்றவர்களுக்காக உதவி செய்ய உபத்திரத்தில் சிக்க வாய்ப்புகள் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. உங்களுக்கு வீண் பழி அவமானங்களும் ஏற்படக்கூடிய சூழலுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார். வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள்லாம் சாதகமாக அமையும். தெய்வ அனுகூலம் உண்டு. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு ஏற்படும். நீண்ட நாள் வர வேண்டிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உயரதிகாரிகள், சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுவார்கள். உங்கள் திறமை மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய சூழல் உருவாகும். உங்களுடைய உயரதிகாரி உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை, அதாவது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சூட்சமங்களை உங்களுக்கு சொல்லித் தருவார். ராஜதந்திரத்தால் நீங்கள் எதையும் வெல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகிறது. அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூலை 17, 25, 26, 27, 30, 28, 29, 30, ஆகஸ்ட் 12, 13, 14 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை 21, 22, 23 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா காஞ்சிபுரத்தில் இருக்க சித்திரகுப்தரை புதன்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். துலாம், சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளடக்கி தான் துளாராசி. பொதுவாகவே இந்த துளாராசிக்காரங்க அனைவரையும் சமமாக பாவிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த துளாராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இருந்த தடைகள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஒரு மாற்றம், முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். எல்லா வகையிலுமே ஒரு புதிய மாற்றங்கள் உருவாகக்கூடிய சூழல் இருக்குது. இருப்பினும் எதிர்காலம் பற்றிய பயம், கவலை, வெறுப்பு, விரக்தி மனப்பான்மை இது எல்லாத்தையும் தவிர்த்து நேர்மறை சிந்தனையுடன், தன்னம்பிக்கையுடன், தைரியத்துடனும் நீங்கள் செயல்பட வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரக்கூடியதாக இருக்குது. பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை. வீண் வாக்குவாதத்தை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கணும். உடன்பிறப்புகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. தங்க நகை ஆபரணங்களை கவனமாக கையாளுங்க. பயணங்களின் போது உங்கள் உடைமைகளை கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. எடுக்கும் முயற்சிகளை தடைகள், பிரச்சனைகள் வந்தாலும் விடாமுயற்சியால் மட்டும் நீங்கள் வெற்றி பெற முடியும். தாய் உடல் நலனில் கொஞ்சம் கவனம். தாய் மற்றும் உறவுகளால் மனக்கசப்புகள் வந்து சரியாகும். வீடு, வாகனம், சொத்து தொடர்பான செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக அவசியமாக இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி இருந்தாலும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவினங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பூர்வீக சொத்து விஷயங்களை கவனமாக கையாளுங்க. நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவதும் குலதெய்வ, இஷ்ட தெய்வ அனுகூலத்தை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். காதல் முயற்சிகள் கொஞ்சம் கவனம் தேவை. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். எதிரிகளால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். பொறுமை, நிதானம், விழிப்புணர்வு மிக மிக அவசியமாக இருக்குது. குடும்ப தேவைக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அன்பும் ஆதரவும் உண்டு. வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கொஞ்சம் கவனம் தேவை. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. தந்தைக்கு மருத்துவ செலவினங்கள் ஏற்படும். தந்தையால் அனுகூலமான பலன்கள் இருக்கும். தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார். வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் சாதகமாக அமையும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். தெய்வ அனுகூலம் உங்களுக்கு உண்டு. குரு மற்றும் மூத்தோரின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உருவாகும். உங்கள் புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். காலதாமதத்தை தவிர்த்து நீங்கள் எதிலுமே வேகமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய சூழல் நிச்சயம் உருவாகும். உங்களுடைய அந்தஸ்து, செல்வாக்கு எல்லாமே உயரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நண்பர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள்
நிச்சயம் ஏற்படும். அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூலை 18, 19, 20, 28, 29, 30, 31, ஆகஸ்ட் 14, 15, 16 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை 23, 24, 25 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா, பல்லூரில் இருக்கிற அன்னை வாராகிய ஒரு வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். விருச்சகம், விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் விருச்சக ராசி. பொதுவாகவே இந்த விருச்சக ராசிக்காரங்க லட்சியத்தில் உறுதியாக இருந்து இறுதி வரை போராடி வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால எதிலும் பொறுமை, நிதானம், விழிப்புணர்வு அவசியம். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரும். உங்கள் பேச்சால் மற்றவர்களை எளிதில் கவருவீங்க. அதற்கு மதிப்பு மரியாதையெல்லாம் உயரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மனதில் தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம் அதிகம். உடன்பிறப்புகளால் மனக்கசப்புகள் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. தங்க நகை ஆபரணங்கள் சேர்க்கையெல்லாம் உண்டாகும். அரசால் அனுகூலம் உண்டு. வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். முக்கிய பிரமுகர்கள் அறிமுகமும் நட்பும் கிடைக்கும். அதன் மூலம் ஆதாயம் பெறுவீங்க. அரசு காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நிலை இருக்குது. தாய் உடல் நலனில் கொஞ்சம் கவனத்தை, தாய் மற்றும் உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சரியாகக்கூடிய நிலை இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. குழந்தைகள் செயல்பாடுகள் பெருமைப்படக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீங்க. குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வ அனுகூலம் கொண்டும் ஷேர் மார்க்கெட்டில் லாபம் அதிகரிக்கும். காதல் முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பிற்கு உங்கள் அறிவுத்திறன் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குது. மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய நிலை உருவாகும். எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான், அதெல்லாம் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஆற்றலுக்கான பெரிதளவில் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கணவன் மனைக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். இருப்பினும் மனைவி வழி வருமானம் இந்த அதிகரிக்கக்கூடிய மனைவி வழி உறவுகளால் ஆதாயமும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. வியாபாரத்தில் கூட்டாளியிடம் கொஞ்சம் கவனத்தை, வியாபாரத்தின் புதிய ஒப்பந்தங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அவசர முடிவுகளை எதிலும் தவிர்க்க வேண்டியது முக்கியமான விஷயமாக இருக்குது. தந்தையால் அனுகூலம் உண்டு. தந்தையின் செயல்பாடுகள் பெருமைப்படக்கூடியதாக இருக்கும். தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார். இருப்பினும் தந்தையின் கோபத்துக்கு ஆளாக நேரடிய வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படக்கூடிய சில இருக்குது. உயரதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்கள் பணியில் அதிக சிரத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டியது மிக மிக முக்கியமான விஷயமாக இருக்குது. மற்றவர்களால் உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகளும், மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய சூழலும் உங்களுக்கு உருவாகும். நண்பர்களாலும் நல்ல ஆதாயமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூலை 21, 22, 23, 24, 30, 31, ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை 25, 26, 27 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தா தருமபுரி அருகே உள்ள அதியமான் கோட்டையில் உள்ள காலபைரவரை ஒரு செவ்வாய்க்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம், முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் தனுசு ராசி. பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரங்க நேர்மை, நீதி, நியாயம் இதில் அதிக நம்பிக்கை உடையவர்களாக இருப்பாங்க. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாகிய செவ்வாய் பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால எத்தனை தடைகள், பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும். இருப்பினும் தேவையற்ற வீண் சிந்தனைகளை, எதிர்மறை சிந்தனைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்தில் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதால் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வு வந்து சரியாகக்கூடிய நிலை இருக்குது. உங்கள் பேச்சில் அதிக கவனத்தை, வீண் வாக்குவாதத்தை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கணும். உடன்பிறப்புகளால் நல்ல ஆதாயமான பலன்கள், உடன்பிறப்புகள் உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும். நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த நல்ல செய்தி தற்போது உங்களுக்கு வந்து சேரும். தங்க நகை ஆபரண சேர்க்கையெல்லாம் உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தாய் உடல் நலனில் கவனம் தேவை. தாய் மற்றும் உறவுகளால் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து சரியாகும். வீடு வாகனத்தை சீர்படுத்த இந்த காலகட்டத்தில் செலவினங்கள் அதிகரிக்கும். வாகன பயணங்களில் கவனம் தேவை. இரவு நேர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறதுனால மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. குழந்தைகளால் சின்ன சின்ன மகிழ்ச்சி இருந்தாலும் குழந்தை உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து சரியாகக்கூடிய நிலையில் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் லாபம் இருந்தாலும் சிறு இழப்புகள் ஏற்படும். அதே நேரத்தில் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றும் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வழிவகையை ஏற்படுத்தி தரும்.
பூர்வீக சொத்து விஷயங்களை கவனமாக கையாளுங்க. அவசர முடிவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. எதிரிகளால் பிரச்சனைகள் தான் அதெல்லாம் எதிர்கொள்ளும் ஆற்றல் உங்களிடம் இருக்கும். அதை பற்றி பெரிதளவில் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து சரியாகும். வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். தந்தை உடல்நலனில் கவனம் தேவை. தந்தைக்கு மருத்துவ செலவினங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. குரு மற்றும் மூத்தோரின் வழிபாடும் பிதிர் வழிபாடும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிக கவனம் தேவை. உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாக. உங்கள் பணியில் அதிக கவனம் செலுத்துங்க. எதிலும் காலதாமதத்தை தவிர்க்கிறது நல்லது. உங்களை பற்றி வீண் வதந்திகள், உங்கள் மீது வீண் பழிகள்லாம் வர வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக மிக அவசியமாக இருக்குது. நண்பர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள், திடீர் பணவர உண்டு. நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக முக்கிய பிரமுகர்களின் நட்பும் அவர்கள் மூலம் ஆதாயமும் ஏற்படும். வழக்கு விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் மிகவும் சாதகமாக மாறக்கூடிய சூழல் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூலை 23, 24, 25, ஆகஸ்ட் 2, 3, 4, 5, 6 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, சுவாமி மலையில் இருக்கிற முருகப்பெருமான ஒரு வியாழக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மகரம், உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் மகர ராசி. கடின உழைப்பை வெற்றி தரும் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த மகர ராசிக்காரங்க. இந்த மகர ராசிக்காரர்கள் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி ஆகிய புதன் பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்தித்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் எத்தனை தடைகள், பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொள்ளும் ஆற்றல் உங்களிடம் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. இருப்பினும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல மிகுந்த கவனம் தேவை. புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. வீண் டென்ஷன் இது போன்ற விஷயங்களை தவிர்த்து நேர்மறை சிந்தனை வளர்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். எதிர்மறை சிந்தனைகளை, கவலைகளையோ, கடந்த காலத்தில் நகர்ந்த நிகழ்வுகளை பற்றிய சிந்தனைகளையோ விடுத்து எப்பொழுதும் உற்சாகத்துடன் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வர வாய்ப்பும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கும். பொருளாதார நிலையில் நீங்கள் எதிர்பார்த்த ஏற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை இருக்குது. உங்கள் பேச்சில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் உயரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உடன்பிறப்புகள் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து சரியாகும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். மனதில் தேவையற்ற அவநம்பிக்கை ஏற்படக்கூடிய காலகட்டமாக கொஞ்சம் மன உறுதியுடன் செயல்பட வேண்டியதும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்துக் கொள்வதும் மிக மிக அவசியம். எந்த விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்து முடிக்க வேண்டியது, அதாவது விடாமுயற்சி மட்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தி தரக்கூடிய நிலை இருக்குது. தாயால் அனுகூலமான பலன்கள் இருக்கும். தாய் மற்றும் உறவுகளால் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்தால் ஆதாயம் உண்டு. தாய் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. வீடு, வாகனம், சொத்து தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. வாகன பயணங்களில் கவனம் தேவை. இரவு நேர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. குழந்தைகள் உடல்நிலை கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஷேர் மார்க்கெட் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். அதே நேரத்தில் பூர்வீக சொத்து விஷயங்களை கவனமாக கையாளணும். எடுக்கக்கூடிய முடிவுகளில் கொஞ்சம் உறுதியாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் அதிக கவனத்தை, வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தந்தையால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார். குரு மற்றும் மூத்தோரின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகவும் சாதகமாக அமையக்கூடிய சூழல் இருக்குது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிக கவனம் தேவை. உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியம். உங்களை பற்றி வீண் வதந்திகள், உங்கள் மீது வீண் பழிகள்லாம் வர வாய்ப்பு இருக்கலாம். கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுவதும், சில நேரங்களில் உங்கள் தகுதிக்கு குறைவான செயல்கள் செய்ய நீங்கள் நிர்பந்திக்கப்படக்கூடிய சூழலும் உருவாகணும். இதிலும் இருப்பினும் பொறுமை, நிதானம், விழிப்புணர்வு தேவை. எதிர்காலம் ஏற்றமிக்கவதாய் அமையும் என்ற நம்பிக்கையுடன் இருப்பதால் நிச்சயம் எல்லா வகையிலும் நல்ல மாற்றம் எதிர்காலத்தில் ஏற்படும். நண்பர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள். நண்பர்கள் உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூலை 25, 26, 27, ஆகஸ்ட் 4, 5, 6, 7, 8 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை 30, 31, ஆகஸ்ட் 1 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா, குச்சனூரில் இருக்கிற சனி பகவானை ஒரு சனிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். கும்பம்,
அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளடக்கியது தான் கும்பராசி. பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரங்க தனக்குள் 1000 ரகசியங்களை அடக்கி வைத்து கொண்டிருப்பவர்களாக இருப்பாங்க. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவானின் சஞ்சாரம் மிகவும் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரக்கூடியதாக இருக்கும். புதியவர்களின் அறிமுகம், அதன் மூலம் ஆதாயம் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உங்கள் இனிய பேச்சால் மற்றவர்களை நீங்கள் கவரக்கூடிய சூழல் உருவாகும். உடன்பிறப்புகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். தங்க நகை ஆபரண சேர்க்கை உருவாகும். பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும். பிரபலங்களின் அறிமுகமும் நட்பும் கிடைக்கும். அதன் மூலம் ஆதாயம் உண்டு. அரசால் அனுகூலம் உண்டு. போட்டிகளில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. தாயால் அனுகூலமான பலன்களும். தாய் உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார். தாய் மற்றும் உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு. வீடு, வாகனம், சொத்து தொடர்பான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கு. நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீங்க. குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். காதல் முயற்சிகள் வெற்றி பெறும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. குழந்தைகள் செயல்பாடுகள் பெருமைப்படக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சரியாகக்கூடிய அரசு விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகவும் சாதகமாக அமையக்கூடிய சூழல் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து சரியாகும். வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் அதிக கவனத்தை, வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரவும் உங்களுக்கு ஏற்படும். தந்தை உடல்நலையில் கொஞ்சம் கவனத்தை, தந்தையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து சரியாகும். பிதிர்வழி சொத்து பிரச்சனைகள் உருவாகும். வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு உங்களுக்கு ஏற்படும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் சாதகமாக மாறுவார்கள். மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய சூழல் வந்து உங்கள் திறமை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாளாக வர வேண்டிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரவும் உண்டு. நண்பர்களால் நல்ல ஆதாயமான பலன்களும், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய சூழல் இருக்குது. அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூலை 28, 29, 30, ஆகஸ்ட் 6, 7, 8, 9, 10 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகும். சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா பரிக்கல்ல இருக்கிற நரசிம்மரை ஒரு சனிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மீனம், பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் மீன ராசி. பொதுவாகவே இந்த மீன ராசிக்காரங்க வாழ்க்கை அழகாக ரசித்து வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த மீன ராசிக்காரருக்கு உங்கள் ராசிக்கு யோகாதிபதி ஆகிய செவ்வாய் பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு எளிதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய வல்லமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரும். உங்கள் பேச்சால் மற்றவர்களை எளிதாக கவர்வீர்கள். இருப்பினும் வீண் வாக்குவாதத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது மிக மிக அவசியமாக இருக்குது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். உடன்பிறப்புகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. உடன்பிறப்புகள் உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் விடாமுயற்சியால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு. மனதில் தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தாயால் நல்ல அனுகூலமான பலன்களும், தாய் உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார். உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு. வீடு, வாகனம், சொத்து தொடர்பான விஷயங்கள்லாம் சாதகமாக, புதிய வீடு, வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் கூட இந்த காலகட்டத்தில் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. குழந்தைகள் செயல்பாடுகள் பெருமைப்படக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றும். குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் லாபம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்தால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. உங்களுடைய அறிவுத்திறன் வெளிப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உத்தியோகத்தில் அமைதியான சூழல் நிலவக்கூடிய நிலை இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். காதல் முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். காதல் முயற்சிகள் திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கல்யாண பேச்சுவார்த்தைகள் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இருப்பினும் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் எளிதாக எதிர்கொண்டு நீங்கள் வெற்றி பெறுவீங்க. தந்தையால் அனுகூலமான பலன்களிலும், தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார். வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் சாதகமாக அமையும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். தெய்வ அனுகூலம் உண்டு. தொழில் மற்றும் கல்விக்காக வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாக. வீண் கோபத்தை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. கடந்த காலத்தில் நாங்கள் நடந்த ஏமாற்றங்கள் நினைத்து இப்பொழுது வெம்புவது அதை தவிர்த்து நேர்மறை சிந்தனை வளர்த்து கொள்வது மிக மிக நல்ல விஷயமாக இருக்கும். நண்பர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும். நண்பர்கள் உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தோள் கொடுக்கும் தோழர்கள் உண்டு.
உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூலை 30, 31, ஆகஸ்ட் 1, 8, 9, 10, 11 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 4, 5, 6 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தா திருக்கடையூரில் இருக்கிற அன்னை அபிராமியை நீங்கள் ஒரு வியாழக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.